பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தினத்தில் நான் சென்னையில் அண்ணா நகர் ஒரு சிஎஸ்ஐ ஆலயம், சிஎஸ்ஐ நேச மேய்ப்பர் ஆலயத்தை நான் போயிருந்தேன். இன்றைக்கி சர்வீஸ் நான் அங்கே தான் அட்டன் பண்ணேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூத்தோட அவங்க தான் நடத்துகிறாங்க. இன்றைக்கி யூத் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த வர்ஷிப்பு, அந்த ஆராதனையை பார்த்திங்கன்னா யூத் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் மெசேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெளியிலேருந்து ஒரு பாஸ்டர் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஆராதனை ரொம்ப அருமையாக நடந்துச்சு. எனக்கு பிடித்தமான விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த சபையில் நடந்த எனக்கு பிடித்தமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சர்ச்சு முடிஞ்சுங்க. சர்ச் ஆராதனை 8 மணிக்கு ஆரம்பித்தாங்க. ஒரு 10:30க்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 50 வயசுக்கு மேற்பட்டவங்க, அதாவது மேபி 40 வயசு கூட இருக்கலாம், 50 வயசுக்கு மேற்பட்டவங்க பார்த்திங்கன்னா பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 15 பேர் மேலே அவங்க கூடி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ஜென்ஸ் பகுதியில் ஒரு 40 வயதுக்கு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களும் ஒன்று கூடி, ஆண்கள் தனி பெண்கள் தனி, ஒன்று கூடி ஆராதனை பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூத்தில் சகோதரிகள் ஒரு பக்கம், யூத் சகோதரிகள் ஒரு பக்கம், அவங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராய்ச்சி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சகோதரர்கள், இப்படி அதுக்கப்புறமா சிறு பிள்ளைகள். இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா ஆஃப்டர் சர்ச்சுக்கு அப்புறம், ஆஃப்டர் சர்ச் சர்வீஸ்க்கு அப்புறம் நடந்துச்சு. 8 to 10:30 அப்புறம் நான் சொல்கிறேன். அப்போ நான் இது விசாரித்தேன். இது எப்பயுமே நடக்குமா அப்படின்னு நான் கேட்கும்போது பார்த்திங்கன்னா, இது எப்பயுமே நடக்கும், ஒவ்வொரு வாரமும் நடக்கும். ஆனால் யூத் கண்டக்ட்ன்றது இந்த எப்பயாவது ஒரு முறை அவங்க கொடுப்பாங்க. எப்போ மீன்ஸ் எனக்கு அது கரெக்டாக எனக்கு தெரியல, கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க நடத்தினாங்க அப்படின்னாங்க. அப்போ பாருங்கள், நம்மலாம் சர்வீஸ் அட்டன் பண்ணுறோம், நம்ம போகிற சபைக்கெல்லாம் சர்வீஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் முடிஞ்சு அந்த 2.5 மணி நேரம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே வீட்டுக்கு போயிடுறாங்க. இதில் இன்னொரு காரியத்துக்கு நான் நடந்துச்சு. அப்புறம் 2 மணிக்கு மேலே, 2 மணி அங்கேயே மதியம் லஞ்சு கொடுத்துட்டு 2-3 மணிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா ஒரு வேன் பிடிச்சி அவங்க ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அங்கே சுவிசேஷ ஊழியத்துக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு இன்னொரு பேட்ச் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு வேன் பிடிச்சி அவங்க ஒரு பேட்ச் அவங்க சுவிசேஷ ஊழியத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு போயிடுறாங்க. இது மாதந்தோறும் வாரங்கள் நடக்கிற ஒரு காரியம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எத்தனை சபைகளில் நடக்குதுங்க. எனக்கு பிடிச்ச காரியம் சொல்லி நான் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். இது மாதிரி எத்தனை சபைகளில் நடக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இன்னும் நான் விசாரித்தேன். ஏன்னா என்னுடைய நண்பர் அந்த சபையில் ஐக்கியம். ஓகேங்களா? அப்போ நான் விசாரிக்கும் போது சொன்னார், நாங்கள் போகிற கிராமங்களுக்கு அடிக்கடி அங்கே போய் அங்கே ஊழியம் செஞ்சு அங்கே ஒரு இடத்த வாங்கி அங்கே சபை கட்டி அங்கே ஊழியக்காரங்கள் என்ன பண்ணுறாங்களாம், அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது போல் எத்தனை சபைகளில் நடக்குது. இப்போ நான் சொன்ன இப்படிப்பட்ட காரியங்கள் எத்தனை சபைகளில் நடக்குது. பார்த்திங்கன்னா மாதம் அந்த ஆராதனை நடத்துகிறாங்க. அந்த 2.5 மணி நேரம் என்ன பண்ணுறாங்க, அதை நடத்துகிறாங்க. பாஸ்டர் மெசேஜ் கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவாங்க. நான் அதுக்கு அப்புறம் ஆஃப்டர் இது மாதிரி எத்தனை சபைகளில் நடக்கிறது அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி, என்னுடைய காரியம். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு சபையிலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கை ஓங்கக்கூடாதுங்க, ஒருத்தவங்க கை மட்டும் ஓங்கக்கூடாது. ஏன்னா அந்த ஊழியக்காரர், நான் சொல்கிறது அந்த ஊழியக்காரர் அவர் தான், எல்லாமே அவர் தான் அப்படின்னு ஓங்கக்கூடாது. அநேகர் அங்கே என்ன பண்ணோம், ஊழியத்தை செய்யணும். அநேகர் பார்த்திங்கன்னா கர்த்தருக்காக இந்த தேசத்தில் என்ன பண்ணுவோம், கர்த்தருடைய வார்த்தையை அநேகத்தில் கொண்டு போகணும், அநேகத்தில் பறைசாற்றணும், சபைகள் நிறுவனம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிராமத்தில் போயிட்டு அந்த இடத்த வாங்குறாங்க. அங்கே உள்ள விசுவாசிகள் பணம் கொடுக்குறாங்க, அந்த இதை கட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 30 வருஷம் 32 வருஷமாலாம் நான் போயிட்டு இருக்க சபையில் பார்த்திங்கன்னா நடக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கூட இடம் வாங்கலைங்க. ஒரு இடத்துல இடம் வாங்குறது கிடையாது, ஒரு இடத்துல சபை கட்ட கிடையாது. யாராவது ஓசியில் இடம் கொடுத்தா அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சபை கட்டுவாங்க, சபை நடத்துவாங்க. சபை கட்டலை, சபை நடத்துவாங்க. ஆனால் இது மாதிரி பார்த்திங்கன்னா நான் பார்த்தது ரொம்ப அரிதாக இருந்தது, எனக்கு பிடிச்சதுமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி அநேக இடத்துல நான் நடக்க நான் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு ஜீசஸ்.